எப்பா பலவந்தம்னா என்னப்பா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? இஸ்ரவேல் தேசத்தில் நாபோத் என்ற ஒரு சாதாரண மனுஷன் இருந்தான். அவனுக்கு தன் முன்னோர்களிடமிருந்து வந்த ஒரு அழகான திராட்சை தோட்டம் இருந்தது. அது அந்த நாட்டோட ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனைக்கு அருகிலேயே இருந்தது. அந்த ஆகாப் ராஜாவுக்கு அந்த தோட்டத்தை தன் வசப்படுத்திக்கணும்னு ஆசை வந்தது. அப்போ அந்த ராஜா நாபோத்தில் வந்து, உன் தோட்டத்தை எனக்கு கொடு, அதை விட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு நான் அதுக்கு பதிலாக கொடுக்குறேன், இல்லைனா பணமாக உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் நாபோத் என்ன பண்ணாருன்னா, இது என் முன்னோர்களுடைய சொத்து, இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாரு. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ராஜாவை எதிர்த்து பேசுறது அக்காலத்தில் பெரிய விஷயம். ராஜாவால் அதை தாங்கிக்க முடியலை. அப்போ அவரோட மனைவி ஏசபேல் சொல்கிறாங்க, நீர்தானே ராஜா, உமக்கு ஏன் இந்த தயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பொல்லாத சூழ்ச்சி செய்து நாபோத் மேலே வீணான பழி சுமத்தி ஊர் பெரியவங்களை வச்சு அவனை பலவந்தமாக இழுத்துட்டு வந்து கல்லெறிந்து கொலை செய்கிறாங்க. நாபோத் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் ராஜாவோட அதிகாரங்கிற பலவந்தம் அவனை அழித்து விட்டது போல தோன்றியது. நாபோத் இறந்து விட்டான். ராஜா அந்த தோட்டத்தை சுதந்திரிக்க போனார். ஆனால் அங்கே தேவன் தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ கொலை செய்தாயோ, நீ சொத்தை சுதந்திரிக்கவும் வந்தாயோ, நீ செய்த அதே பலவந்தம் உனக்கும் நடக்கும் என்று எச்சரித்தார். உங்களை யாராவது அதிகாரத்தில் அல்லது வார்த்தைகளால் பலவந்தம் செய்து நெருக்கடியில் தள்ளலாம். நாபோத் போல நீங்களும் நேர்மையாக இருந்து கஷ்டப்படலாம். யார் உங்களை நசுக்கிறாங்களோ, யார் பலவந்தம் செய்கிறாங்களோ அதை தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். மனுஷர்கள் உங்கள் மீது அதிகாரம் காட்டலாம், ஆனால் தேவனுக்கு மேலான அதிகாரம் யார்கிட்டே இல்லை. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பலவந்தம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்றதான தீவிரமான முயற்சி. தீயவர்களுடைய பலவந்தம் என்பது ஒரு விதமான கட்டாயத்தையும் அழுத்தத்தையும் செலுத்தும். அதிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார். ஆனால் நாமும் பலவந்தமாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, நற்செயல்களில் விசுவாசத்தில் தீவிரமாக இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறோம். மனுஷங்க உங்களை ஒரு வட்டத்தில் அடைக்க பார்க்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்காக வானத்தையே திறந்து வைத்திருக்கிறார். ஆமென்.